ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லா உடல் ஆரோக்கியத்துடன் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லா வாழ்க வளமுடன் நல்லா இருக்கணும். நாங்கள் துவா செய்கிறோம் உங்களுக்காக. இது வந்து பெங்களூர்லேருந்து தான் விலாக் எடுத்திருக்கோம். இது வந்து நாங்கள் எங்கேன்னு போனோம், ஹெப்பர்லேருந்து எலக்ட்ரானிக் சிட்டிக்கு போனோம். அதுக்கு வந்து நீங்கள் ஏசி பஸ்ஸில் நல்லா தாராளமாக போகலாம். நல்லா சூப்பராக வேடிக்கை பார்த்துட்டு குறைஞ்சது ஒரு 2 ஹவர்ஸ் என்னமோ ஆகுது. உட்காந்துட்டு ஏசியில் ஜில்லுன்னு போனீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷும் ஏற மாட்டாங்க இந்த பஸ்ஸில். நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் அதே வந்து இது ஹெப்பால்லேருந்தே வந்து கிளம்புது. இது அது அங்கேருந்து எலக்ட்ரானிக் சிட்டி த்ரூவாகவே போயிடுது. 50 ருபீஸ் ஒருத்தருக்கு. அது வந்து நல்லா ஃப்ரீயாக உட்காந்து போயிடலாம். ஆனால் அதே நீங்கள் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா, இது நாகவாராவில் நாங்கள் ஏறினோம், ரிங் ரோட்டில் வந்து ஏறினோம். அதே நீங்கள் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும் குறைஞ்சிது. ஆனால் ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். அந்த பஸ்லேயும் ஏறவே முடியாது. இது ரூட் தெரிஞ்சவங்க போகிறவங்களா இருந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கு தேவையில்லை. இது தெரியாதவங்க ஃபஸ்ட்டாக போகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஏறி இந்த ஏசி பஸ்ஸில் உட்காந்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா ஐடி கம்பெனிஸு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஃபுல்லாக இது அப்பார்ட்மெண்ட் தான் இங்கே. இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம். அந்த 2 மணி நேரம் போகிறதே தெரியாது நமக்கு. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வந்து ஐடி கம்பெனிஸ் தான் இந்த சைடு ஃபுல்லாக. அப்புறம் வந்து அவங்க தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸு ஏறுறது எல்லாமே வந்து நார்மல் பீப்புள்ஸ்லாம் ஏற மாட்டாங்க இதில். ஆனால் பெங்களூரில் வந்து ஒரு க்ரீன் கார்டு இருக்குது. அது வந்து நம்ம காமிச்சோம்னா 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீ. எங்கே வேணாலும் போய்க்கலாம். நம்ம மைசூர் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி சாதா பஸ்ஸில் போய்க்கலாம். ஆனால் இதில் வந்து பஸ் ஃபேர் இருக்குது 50 ருபீஸ். இது ஹெப்பால்லேருந்து நம்ம ரிங் ரோட்டில் ஏறினோம் இல்லையா, அங்கேருந்து எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்கும் 50 ருபீஸ் ஆகுது. இந்த மாதிரி வந்து நல்லா ரிலாக்ஸாக போகலாம். நல்லா சூப்பராக இருக்கும் வேடிக்கை பார்த்துட்டே. அதுவும் மழை வேறு அன்றைக்கி. நல்லா மழை சாரல்ல சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போகிற அந்த அலுப்பே தெரியல கொஞ்சம் கூட. அது முடிஞ்சோடனே அப்புறம் கொஞ்சம் சிவாஜி நகரில் பர்ச்சேஸ்லாம் இருந்துச்சு. அது வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் ஆட்டோலேயும் ஒரு ட்ராவல் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஏசி பஸ்ஸு, அப்புறம் ஆட்டோலேயும் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சூப்பராக இருக்கும் பெங்களூரில். அந்த பானிபூரி, மசால் பூரி, இந்த பேல்பூரி இதெல்லாம் சூப்பராக அங்கேயோட அங்கே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஈரோட்டோட இது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு. 30 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. அது மசால் பூரி. அப்புறம் வந்து தஹி பூரியும் வாங்கினோம். அதுவுமே நல்லா இருந்தது. ஆனால் இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. அது முடிஞ்சிட்டு ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். எங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சது இன்ஷா அல்லாஹ்ன்ட்டு. லீவுக்கு முன்னாடி இந்த ஃப்ரைடேக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டோம். நல்லா இந்த தடவை வந்து எங்களுடைய பிரயாணம் ட்ராவலிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக இருந்தது. அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.